குக்கும்பர் ரவை போட்ட இட்லி உண்மையிலே செம சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா வந்திருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை நம்ம அடை மாதிரி தான் ஊற்ற முடியும், ரொம்ப மெல்லிஸாக ஊற்ற முடியாது. இட்லி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு. தோசை அதை விட சூப்பராக இருக்குது. அரிசியே இல்லாத இட்லி தோசையில் இன்றைக்கி வெள்ளரிக்காய் இட்லி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 5. அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கோதுமை ரவை, 1 கப் தயிர், 1 கப் வெள்ளரிக்காய் துருவல். கோதுமை ரவையோட தயிர் சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் துருவல், கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சோம்பு, ஜீரகம், மிளகுத்தூள், உப்பு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு இட்லி தட்டில் நெய் தடவி இல்லைனா தேங்காய் எண்ணெய் தடவி மோல்டு அப்படியே ஊற்றி வேக வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சாஃப்டான இட்லி கிடைக்கும். இட்லி இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம இப்படி கரண்டியில் எடுத்தோன்னா கரெக்டாக இட்லி மாதிரி வரணும். அதுக்கப்புறமா அதில் வச்சு நீங்கள் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லி. தோசைக்கு அடை தோசை மாதிரி ஊற்றுங்க. ரொம்ப பொறுமையாக சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. உண்மையிலே இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.